ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நல்லா காட்டுக்கு நடுவுல உட்காந்துருக்கேன். டிராவல் பண்ணும்போது எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த தண்ணி, ஃபாரஸ்ட். இந்த வுட்ஸுக்கு நடுவுல நடக்கும்போது முன்னாடி எனக்கு தெரியாது. எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஆக்சுவலி ஐம் கெட்டிங் சோ மச் ஆஃப் எனர்ஜி. பீப்புளுக்கு நடுவுல இருக்கும்போது நமக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து இங்க வந்து நிறைய என்ன சொல்றது, ரீஃபில் பண்ணிட்டு போற மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்பும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த காட்டுக்கு நடுவுல நடக்கிறது. நான் வந்து அந்த மாதிரி பர்சன். ஒரு ட்ரெக்கிங் மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் தனியா யாருமே நடக்காத வழியில நடந்து போயிடுவேன். ஸோ தட் மனுஷங்களே பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும். இந்த கண்ட்ரில அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கு. ஸோ நான் வந்து அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்போதுமே. ஸோ எனக்கு வந்து 2 நாளா மனசுல ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம். நிறைய பேர் என்கிட்ட நிறைய இடத்துல நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க. டாரோ ரீடிங் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க என்கிட்ட. அண்ட் ஆல்சோ இந்த டாரோ ரீடிங் பத்தி என்னோட அபிப்பிராயம், இல்ல இந்த ப்ரிடிக்ஷன்ஸ், ஜாதகம், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நிறைய பேர் கேட்டீங்க. அப்பெல்லாம் வந்து எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல, இதை பத்தி எனக்கு அதிகமா சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் ரீசென்ட்லி என் மனசுல ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம அசெண்ட் ஆகும்போது வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இன்ட்யூஷன். அது வந்து சோலோட ஒரு லாங்குவேஜ். உங்க சோல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட இன்ட்யூஷன்ல நீங்க புரிஞ்சுக்கலாம். என்ன ஆகுது இங்க அப்படின்னு கேட்டா, கடவுள் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் வந்து இந்த உலகத்துல படைச்சு விடும்போது அந்த ஹியூமன் பீயிங்க்கு ஒரு மைண்டும் பாடியும் தான் கொடுத்து அனுப்புறாரு. யூ ஹாவ் த மைண்ட். உங்களுக்கு ஒரு பிரெயின் இருக்கு, அதை வச்சு நீங்க திங்க் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். உங்களுக்கு பாடி இருக்கு, அதை வச்சு யூ கேன் லிவ் யுவர் லைஃப். நிறைய ஹாப்பியா நீங்க வந்து காசு சம்பாதிக்கலாம், வேலைக்கு போகலாம், உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாமே பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் கடவுள் மைண்டையும் பாடியும் கொடுத்துருக்காரு. அங்க வந்து சோல் வந்து உங்களுக்கு கைடு மட்டும்தான். சோலும் வந்து உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் யுவர் பாடி, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் திஸ் ஹியூமன் ஃபார்மா கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து வேற ஒரு ஃபார்மா அவர் கொடுத்துருப்பாரு. அது ஒரு மறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். உங்க சோல் வந்து உங்க கூட இருக்குங்கிறதையே ரெக்கக்னைஸ் பண்ணாம தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். சோல் எப்போதுமே நம்மள கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பல விஷயங்கள் நம்ம தப்பா போகாம கரெக்டா டிசைட் பண்றதுக்கு எல்லா ரீசன் நம்ம சோல் தான். ஆனா நம்ம வந்து ரொம்ப அந்த மைண்டையும் பாடியும் கேட்க ஆரம்பிச்சு வெளியில இருக்கிற அந்த நாய்ஸை ரொம்ப எடுக்க ஆரம்பிக்கும் போது சோலோட வாய்ஸ் கம்மியாகி கம்மியாகி பெயின்ல போக ஆரம்பிக்கிறோம். ஸோ யாரெல்லாம் பெயின்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் சோல் வாய்ஸை வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நான் எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் அசென்ஷன் ஆரம்பிக்கும் போது தான் நம்மளோட சோலோட வாய்ஸை கேட்க ஆரம்பிப்போம். இந்த வலி வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ண ஆரம்பிப்போம். நமக்கு வந்து ஓகே, சம்திங் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங் டு மீ. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல மனுஷங்களுக்கு வலி வரும்போது இன்னமும் சரியா இல்ல, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நான் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல போவோம். நிறைய இடத்துல தப்பான ஒரு பாதையை அங்க எடுத்துடுறாங்க நிறைய பேர். என்ன அப்படின்னா, ஐ எம் கெட்டிங் இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் பாதை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது உங்க சோலோட வாய்ஸை திரும்ப நீங்க கேளுங்க. முதல்ல பிறந்ததுல இருந்து அதை கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்போம். ஆனா அதை வந்து ரெடியூஸ் பண்ணி வெளியில இருக்கிற சவுண்ட் அதிகமானதுக்கு அப்புறம் சோல் வாய்ஸை கேட்கறத ஸ்டாப் பண்ணிட்டோம் நம்ம. அதை வந்து திரும்ப கேளுங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பெயின் வந்திருக்கு. ஸோ நீங்க அந்த சோல் வாய்ஸை கேட்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மெதுவா மெதுவா உங்களோட அந்த சந்தோஷம் திருப்பி கிடைக்க ஆரம்பிக்கும். என்ன இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, பீப்புள் வந்து இந்த ஒரு பெயின் வரும்போது ஸ்லோலி அதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு சொல்லி அதை வேற ஒரு விதமா மாத்திக்கிறாங்க. ஸோ அங்க என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சோலை வந்து என்னால கேட்க முடியுது, மற்றவங்களுக்கு எல்லாம் அது கேட்க முடியல, எனக்கு கேட்க முடியுது அப்படிங்கிற அந்த ஒரு தப்பான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி வாழ ஆரம்பிச்சு. சோலை நம்மளோட மெயின் ஃபார்மா வச்சு வாழ முடியாது. பாடி அண்ட் மைண்டை தான் மெயின் ஃபார்மா வச்சு வாழ முடியும். அதுக்குதான் கடவுள் நம்மள ஹியூமன் பீயிங்கா படிச்சிருக்காரு. இல்லைன்னா சோலாவே அப்படியே இருந்துட்டு போயிடலாமே, எதுக்கு இந்த ஹியூமன் ஃபார்ம் வரணும் நமக்கு? சோ சோலோட கைடன்ஸ் எடுங்க, ஆனா ஹியூமன் பீயிங்கா வாழுங்க. என்ன ஆகுது, இந்த ப்ரெடிக்ஷன் பண்றவங்க, இந்த டாரோ ரீடிங் பண்றவங்க, நிறைய ஃபியூச்சரை பத்தி சொல்றவங்க, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு மேஜிக் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க இல்லையா, ஹீலிங் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாம் வர்ற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, என்னோட ஹியூமன் ஃபார்ம் வந்து அசெண்ட் ஆயிடுச்சு, என்னோட சோலோட பவர் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. சோ அந்த பவரை யூஸ் பண்ணி இந்த உலகத்துக்கு நான் வந்து என்னென்னமோ பண்ண போறேன்,
அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை எடுத்துக்கிட்டு சோல் ஃபார்ம்ல வாழறதுக்காக நம்ம ஆரம்பிச்சிடுறோம். அங்கதாங்க பிரச்சனையே. உங்களுக்கு இன்ட்யூஷன், உங்க சோல் வந்து உங்களுக்கு இன்ட்யூஷனா வரும் டெஃபினெட்லி. அது வந்து உங்களோட லைஃப வாழறதுக்கு ஒரு கைடா எடுத்துக்கிட்டு வாழுங்க. மத்தவங்களுக்கு கைடன்ஸ் கொடுங்க. பட் என்னன்னா ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்காதீங்க. ப்ரெடிக்ட் பண்ணும்போது என்னன்னா அங்க இன்னொருத்தங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குறீங்க. ஓகே, பாசிட்டிவா தான் நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். அப்படி கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த பாசிட்டிவிட்டி நிறைய இடத்துல ஒரு லூப்லயே ஸ்டக் ஆக வச்சிரும் நிறைய பேரை. அது வந்து எகெயின் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் லைக் கர்மா கிரியேஷன். இப்போ டேரோ ரீடிங்க எடுத்துக்கோங்க. நான் வந்து நிறைய நாள் இந்த டேரோ ரீடிங் பார்த்திருக்கேன். நான் வந்து அவங்கள யாருமே வந்து குறையாவோ அது தப்புன்னு சொல்லல. ஆனா அவங்க பண்ற ஒரு விஷயத்தினால என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப நாள் வந்து இந்த ஜேர்னிலே ஸ்டக் ஆகி ஏன் வந்து நான் இன்னும் பெயின்லயே இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்காமலே நின்றுவோம். அவங்க பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க. டேரோ ரீடிங் யார் பாப்பாங்க அப்படின்னா பெயின்ல இருக்கிறவங்க தான். ஒண்ணு யாரையாவது லைஃப்ல இழந்தவங்க, இல்ல லவ் ஃபெயிலியர், ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி ஸ்டக் ஆகி என்ன பண்றது நெக்ஸ்ட் அப்படின்னு தெரியாதவங்க தான் இந்த மாதிரி ஜாதகம், ப்ரெடிக்ஷன்ஸ், இந்த டேரோ ரீடிங்ஸ் இதெல்லாம் பார்க்க வருவாங்க. சோ அவங்க வரும்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு வில் பவர் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம், சரிதான். ஆனா என்னன்னா அதுல அடிக்ட் ஆயிடுவாங்க. நம்மளும் வந்து நம்மளோட இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட சொல்லுவோம். பலதும் நடக்காதுங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம நம்பணும். நம்ம இன்ட்யூஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப ஓவரா அதை யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்காது. நான் வந்து அதை உண்மையா சொல்றேன். அது நீங்க வந்து இன்ட்யூஷன் அப்படிங்கிறது கடவுளோட ஒரு கைடன்ஸ் தான். அது வந்து உங்களோட பவர் கிடையாது. சோ அந்த ஒரு சோலோட பவரை வந்து இந்த ஹியூமன் ஃபார்முக்கு எடுத்துக்க முடியாது. அப்படின்னா இந்த உலகத்துல எத்தனையோ பேர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு பீயிங்கா மாறிடுவாங்க இல்லையா? அப்படி கிடையாது. சோலோட கைடன்ஸை மட்டும் தான் நம்மளால எடுத்துக்க முடியும். அதை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த ரீடிங்ஸ் எல்லாம் கேட்கும் போது ஆக்சுவலி நம்ம பெயின்ல இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு பெயின் ரிலீவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நமக்கு வந்து எல்லாமே ஃபியூச்சரை பத்தின பயம். சோ என்ன நடக்கும் அப்படிங்கிற பயத்தினாலதான் இந்த ரீடிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு பெயின் வருது அப்படின்னாலே அந்த உள்ள இருக்கிற பயத்தை வந்து அது போக்கணும் அப்படின்னு தான் சொல்லுது. சோ அந்த பெயினை போக்குறதுக்கு திரும்ப திரும்ப இன்னொரு ஃபார்ம் ஆஃப் பெயினை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். அது ஆக்சுவலி ஈகோ ட்ரிவனா போகுங்க. இந்த விஷயம் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நான் 2 days முன்னாடி என்னோட பழைய ஜிமெயில் அக்கௌண்ட்ல வந்து யூடியூப் இருந்தது. அதை எடுத்து நான் வந்து முன்னாடி கேட்டுட்டு இருந்த ஒரு டேரோ ரீடிங், ஒரு ரீடர், அவங்களோட ரீடிங்க என்ன சொல்றாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்கும்போது எனக்கே தோணுச்சு, ஐயோ ரொம்ப கரெக்டா சொல்றாங்களே அப்படின்னு. அப்பதான் எனக்கு டக்குன்னு புரிஞ்சுது எப்படி நான் வந்து ஈகோ மைண்ட்ல போனேன் அப்படிங்கிறது. என்னோட ஆசை என்னவோ அததான் அவங்க சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க, என்னைக்காவது உங்களுக்கு அந்த ரீடிங்ல சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு நடந்திருக்கா? இல்ல. என்னன்னா உங்களை கொஞ்ச நேரம் பாசிட்டிவா இருக்க வச்சுது. அதை வந்து கேட்கும்போது உங்களுக்கு ஒரு திருப்தி. மெயின்லி ட்வின் ஃபிளேம் ஜேர்னில இருக்கிறவங்க என்னன்னா, ட்வின் வந்து உங்களை மறக்கல, இல்ல உங்களை ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா, அவங்க லைஃப்ல அவங்க நல்லா இருக்காங்க, நீங்க அவங்கள பாக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு கோபம், ஒரு ஆத்திரம், அந்த மாதிரி ஏதாவதெல்லாம் ஒரு ரியாக்ஷன்ல தான் வந்து அந்த ரீடிங் வந்து நம்மளை கொண்டு போகுது. சோ எகெயின் நம்ம மைண்ட் வந்து ஈகோல ஸ்டக் ஆயிருக்கும். எனக்கு இந்த ரீடிங்கை இப்போ கேட்டப்போ எனக்கு அவ்வளவு கிளியரா புரிஞ்சுது. எப்படி என்னோட மைண்ட வந்து டக்குன்னு அது வந்து மாத்த முடியுது. நான் அந்த சோலோட கைடன்ஸ்ல இருந்து நம்ம மைண்ட் கைடன்ஸ், அதாவது வெளியில இருக்கிற கைடன்ஸை திரும்ப எடுக்க ஆரம்பிக்கிறோம். வெளியில பாக்காதீங்க, உள்ள பாருங்க அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு அந்த பெயினே வந்திருக்கு. சோ அந்த பெயினை போக்குறதுக்கு திரும்ப நீங்க வெளியில பாத்தீங்கன்னா திரும்ப புதுசா பெயின் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இத சொல்லும்போது நான் வந்து இந்த டேரோ ரீடர்ஸ் இல்ல இந்த மாதிரி ஹீலிங் பண்றவங்க இந்த விஷயங்கள் எதையுமே வந்து தப்பா சொல்லல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு உள்ள இருக்கிற பவர் அதை மட்டும் பாருங்க. நீங்க வெளியில இருக்கிறவங்களை யாரையுமே பார்க்காதீங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் தான் இருக்கும். இதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா இல்ல அவங்க சொல்றது கரெக்டா அப்படிங்கிற அந்த யோசனைக்கோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்கோ நம்ம போக வேண்டாம். அவங்க பண்ணட்டும் அவங்களோட ஜாப், அவங்களோட பர்பஸ், அவங்களுக்கு என்ன ஹாப்பினஸ் கிடைக்கிறதோ அதை பண்றாங்க. அதுல தப்பு கிடையாது. பட் நம்ம அதை ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கறதுலதான் உங்களுக்கு அதை ஏன் ஃபாலோ பண்ணணும்னு தோணுது. அது ஃபாலோ பண்ணணும்னு தோணுது அப்படின்னா உங்க மைண்ட் வெளியில எதையோ தேடுது.
சோ நீங்க தேடுறத வந்து நீங்க அந்த ஒரு சர்டன் டைமுக்கு உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனா டெஃபினெட்லி அதுல 100% ஒரு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. சோ டோன்ட் கெட் ஸ்டக் தேர். பி இன் த ரியாலிட்டி. இதுதான் நான் சொல்றேன். நம்ம ரியாலிட்டி என்ன? இப்ப வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிலே நான் சொல்றேன். நம்ம வந்து ஒரு லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் த ஜேர்னில வி கான் பி 100% பர்ஃபெக்ட். நம்ம வந்து நம்மளோட ஃபெமினைன் அண்ட் மாஸ்குலைன் சைட்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு நல்லா தெரியும் உங்க ட்வின் அப்படிங்கிறவங்கள உங்களை விட்டு போக மாட்டாங்க. இட் இஸ் யோர் சேம் சோல் அண்ட் இட் இஸ் தேர் வித் யூ. அது வந்து உங்களோட பேர். அவங்களுக்கு வந்து உங்களை மறந்து வாழ முடியாது. அவங்க உங்க கூடவே இருக்காங்க ஆஸ் அன் எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா அங்க தெரியும். ஆனா உங்களோட ரியாலிட்டி என்ன? அவங்க உங்க பக்கத்துல இல்ல. அவங்க வந்து உங்ககிட்ட அவங்க லவ்வ சொல்லல. அவங்க வருவாங்க அப்படிங்கிற ப்ராமிஸ் உங்களுக்கு தரல. உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் மட்டும்தான் இது இந்த பர்சன் இல்லனா இந்த ஒரு சோல் என்ன விட்டு போகாது அப்படிங்கிறது. ஆனா ரியாலிட்டி வந்து நம்ம வாழணும். ரியாலிட்டிய வாழறது அப்படிங்கிறது என்ன? இப்போதைக்கு நான் தனியா தான் இருக்கேன். அந்த லவ் என்கிட்ட வரல. நான் வந்து என் லைஃப தனியா சந்தோஷமா வாழணும். இதுதான் என்னோட ரியாலிட்டி. சோ இங்க நான் என்னோட ஹியூமன் மைண்ட் அண்ட் பாடியோட ரியாலிட்டியில தான் வாழணும். அதை விட்டுட்டு அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்ப அந்த ஒரு சோல் ஃபார்மை எடுத்துக்கிட்டு அந்த ப்ராசஸ்ல போனேன் அப்படின்னா திரும்ப பெயின் வரும். எதனால நம்ம வந்து அவங்க மேல இருக்கிற லவ்வும் அவங்க வந்து நம்ம கிட்ட வருவாங்க அப்படிங்கிற அந்த அன்கண்டிஷனல் லவ்வையும் வச்சு திரும்ப அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தோம்னா நம்ம பெயின்ல போறோம். எதுக்கு திரும்ப இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு? அது ஏன் அப்படின்னா ஹியூமன் மைண்ட் அண்ட் பாடிக்கு இருக்கிற அந்த பவர்ல வாழினி சோல் பவரை வச்சு வாழ முடியாது. சோல் வந்து உனக்கு சொல்லி கொடுக்கறத புரிஞ்சுக்கோ. அதை புரிஞ்சுக்கிட்டு தைரியமா இந்த வாழ்க்கையை வாழு அப்படிங்கிறது தான் டிவைனோட கைடன்ஸ் இங்க. நான் வந்து சொல்ல விரும்புறது எல்லாமே இந்த ஜேர்னில இருக்கிற நிறைய பேரு நீங்க ஸ்லோலி அசெண்ட் ஆயிட்டே இருப்பீங்க. நீங்க வந்து இன்னும் பெட்டரான ஸ்டேட்க்கு போவீங்க. யூ வில் ஃபீல் மோர் அண்ட் மோர் சோல்ஃபுல். ஆனா எல்லா இடத்துலயுமே நீங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன். உங்களோட சோலோட பவரை நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. அங்கேருந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்படின்லாம் நினைக்காம ஜஸ்ட் பி இன் த ஹியூமன் ஃபார்ம் வித் யோர் சோல்ஸ் கைடன்ஸ். நீங்களா இருங்க. நீங்களா இருங்க. அங்க வந்து தேவையில்லாத ஆடம்பரங்களை ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஏதோ ஸ்பெஷல் பவர் கிடைச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த பவர்ஸ் பத்தின ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதுல கூட சில வீடியோஸ் எல்லாம் என்னோட வந்து டிஸ்லைக் பண்ணுவாங்க. சில பேர் 1-2 பேர் டிஸ்லைக் பண்ணுவாங்க. நான் எப்போதுமே நினைச்சிருக்கேன் வைனோ பிகாஸ் உங்களோட மைண்ட் ஈகோ மைண்ட் வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்குது. அதனாலதான் நீங்க வந்து அதை டிஸ்லைக் பண்றீங்க. சோ உங்களுக்கு அதை டிஸ்லைக் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா அங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள வந்து இன்னும் அக்செப்ட் பண்ண முடியாம உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க டிஸ்லைக் பண்ணதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் வாட் ஐம் சேயிங் இஸ் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம வந்து எப்படி நம்மளையே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுல வந்து திரும்ப ஒருத்தங்க ஒரு கைடன்ஸ் கொடுக்கும்போது பிடிக்கலன்னா அங்கேருந்து அதை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ரைட்ஃபுல்லான வாழ்க்கை. ஆனா நம்ம வந்து அங்க போய் அதை பிடிக்கல அப்படின்னு சொல்லணும்னு தோணுது அப்படின்னா உள்ள என்னமோ ஒரு விஷயம் சரியாகாம இருக்கு. அதை வந்து கிளியர் பண்ணுங்க. நான் வந்து இப்ப இவ்வளவு தூரம் சொன்னதுல என்னோட ஒரு ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா இந்த ப்ரெடிக்ஷன்ஸ், இந்த ரீடிங்ஸ் எல்லாமே சில டைம் உண்மையா இருக்கலாம், சில டைம் பொய்யா இருக்கலாம், சிலப்போ நடக்கலாம், சிலப்போ நடக்காம இருக்கலாம். இதெல்லாம் நம்மளோட தாட்ஸை பொறுத்துதான். அந்த ரீடிங்ல சொல்ற விஷயங்கள் இல்ல அந்த ஒரு ப்ரெடிக்ஷன்ல சொல்ற விஷயங்களை நம்ம 100% நம்பிட்டோம் அப்படின்னா நம்ம தாட்ஸ் வந்து அதுக்காக ஒர்க் ஆகும். அது அப்படியே நடக்கும். ஆனா வந்து எல்லா விஷயமும் நடந்துராது. அதுதான் இந்த இந்த உலகத்துல வந்து எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்னால ஒரு லைஃப வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சா கிடையவே கிடையாது. என்ன நடக்கணுமோ அது நடக்கும். இட் ஹேப்பன்ஸ் இன் த ரைட் வே ஃபார் அஸ். அதுல வந்து நம்மளோட சோல் தான் முக்காவாசி விஷயத்த பண்ணுது. நம்ம எடுத்துக்கிற கைடன்ஸோ இல்ல நம்ம பாக்குற ரீடிங்ஸோ இல்ல நம்மளோட ஃபியூச்சரை பத்தின விஷயங்களோ ஜாதகமோ எல்லாம் வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு விஷயம். நம்மள வந்து ஒரு வாடிக்கையாளரா வந்து தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமே நமக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை தான் நமக்கு சொல்லுவாங்க. அது அவங்களோட ஒரு பிசினஸ் டாக்டிக் கூட. நான் தப்பு சொல்லலைங்க. இந்த உலகத்துல மனுஷங்க பல விதமா வாழ்வாங்க. அவங்களுக்கு வந்து எது கரெக்ட், எது பண்ணா வந்து நம்ம வாழ்க்கையை நல்லா கொண்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படி பண்ணுவாங்க. ஆனா எவ்ரி டைம் ஐ வுட் சே ஒரு செகண்ட் யோசிச்சு உங்க சோலோட கைடன்ஸை கேளுங்க. நான் பண்றது கரெக்டா, நான் பண்றது தப்பா, இல்ல நான் பண்ணும்போது என்னோட இன்டென்ஷன் என்ன. எப்போதுமே நான் இதுதான் சொல்லியிருக்கேன். நான் என்னோட இன்டென்ஷன் வந்து மத்தவங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு நல்லது பண்ணணும்.
அதுல இருந்து ஒருத்தங்களுக்கு நல்லது மட்டுமே வரணும். நான் வந்து இங்க யாருக்குமே வந்து என்னோட பர்சனல் கெயினுக்காக எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன்ல நீங்க என்ன வேணா பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஒரு ரீடிங்கா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, தப்பு கிடையாது. ஆனா அந்த ரீடிங்கை வந்து இன்னொருத்தங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக பண்ணாதீங்க. இப்ப ரீடிங்லாம் பண்றவங்க வந்து நெறைய பேர் வந்து சேனல்ஸ்ல தான் பண்றாங்க. இண்டிவிஜுவல் ரீடிங்ஸ் தனியா பண்றாங்க. பட் மோஸ்ட்லி சேனல்ஸ்ல பண்றாங்க. அத பார்த்துட்டு தான் நம்ம வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்றோம். அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்ன்னு சொல்றோம். சோ அவங்கள வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல போடுறாங்க. அத நம்ம ஃபாலோ பண்றோம். நம்ம பெயின்ல இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்ச நாள் நல்லா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். கண்டிப்பா அது நல்லதும் தான். பட் அதுலயே ஸ்டக் ஆயிடாதீங்க அப்படிங்கறத தான் நான் சொல்ல வந்தேன். ஃபைனலி நான் சொல்ல விரும்புற ஒரே ஒரு விஷயம், நம்ம கடவுள் ஆக முடியாது. நம்ம கடவுளோட ஃபார்மை எடுத்துக்க முடியாது. நம்ம மனுஷங்களா தான் வாழ முடியும். நல்ல அன்பா 2 வார்த்தை, நல்ல மனசோட மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நெனைக்கிறது, அண்ட் கம்ப்ளீட் சரண்டர். எதுவுமே வந்து என் கையில இல்ல, அந்த கடவுள் கையில தான் இருக்கு. அப்படிங்கிறது தான் சரண்டர். சோ அந்த ஒரு 100% சரண்டரோட இந்த வாழ்க்கைய வாழுங்க. எல்லாமே சந்தோஷமா இருக்கும். எல்லாமே நல்லதாவே நடக்கும். அண்ட் நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்போம். வாழ்க்கையில கெட்டதும் நல்லதும் நடக்கலாம். ஆனா எதையுமே வந்து தாங்கிக்கிற ஒரு மனசு நமக்கு இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம். நெறைய பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். பட் திஸ் இஸ் மை ட்ரூத். உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடிஞ்சா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா பரவால்ல. உங்க லைஃப்ல எது உங்களுக்கு கரெக்ட்ன்னு தோணுதோ அத நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. இத பத்தி நெறைய பேர் கேட்டதுனால சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே டியர்ஸ். டேக் கேர். பாய்.